5 வோல்ட் மின்கல அடுக்கு மூலத்திலிருந்து மின்னோட்டம் I எவ்வளவு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 5 வோல்ட் மூலம் இருக்கு, அதாவது மின்கல மூலம் இருக்கு. இந்த மின்னோட்டம் I எவ்வளவு அப்படின்னு கேட்கும் பொழுது இதில் என்னன்னா தொகுதி மின்தடை கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இது 10 ஓம், 5 ஓம், 20 ஓம், 10 ஓம். 10/5 2, 20/10 2. இது நடுவில் உள்ள மின்தடை என்னன்னா உங்களுக்கு இன்னெஃபெக்டிவாக இருக்கும், அதனுடைய மின்னோட்டம் பாயாது. அப்போ இது எந்த வகையான மின் சுற்றா இருக்குன்னா வீட்ஸ்டோன் சம சுற்று. அப்போ இது 2 தொடர் இணைப்பு. அதுக்கப்புறம் இந்த தொடர் இணைப்பும் பக்கத்தில் இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சமநிலை பிரிட்ஜில், அதாவது வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் நடுநிலை கிளையில் மின்னழுத்த வேறுபாடு இல்லை. இந்த பகுதி ஏன்னா இங்கேயும் மின்னழுத்த சமமாக இருக்கும், மின்னோட்டம் பாயாது. மின்னழுத்த சமமாக தான் மின்னோட்டம் பாயாது. அதனால் இந்த கிளை மின்னோட்டம் பாயாதுன்னு கொடுத்துருக்கான், மின்னோட்டம் 0. அதனால் என்னன்னா இந்த இங்கே ஆக்சுவலாக இது 10 ஓம், இந்த 10 ஓம் நம்ம நீக்கிடலாம். சரியா? இப்போ மேல் கிளையில் அது 5 10 தொடர்பு, அதான் 5 + 10 15 ஓம். அப்படி கீழ்கலையிலையும் 20 + 10 30 ஓம். ஏன்னா அது ரெண்டும் தொடர்பு தான் கீழ்கலையிலையும். அடுத்தது அதுக்கப்புறம் இந்த 15 இது கூடுதல் ரெண்டும் பேரலாக இருக்கு. அப்போ 2 மின்தடைகள் பேரலாக இருந்ததுன்னா, அதாவது இணையாக இருந்துச்சுன்னா மேலே பெருக்கல் கீழே கூட்டல் நம்ம எளிமையாக இருக்கு சொல்லியிருக்கோம். மேலே 2ஐயும் பெருக்கி கீழே 2ஐயும் கூட்டினா நேரடியாகவே நம்ம பண்ணிடலாம், தொகுதி மின்தடை முடிச்சலாம். 15 × 30 / 15 + 30. 15 × 30 450, கீழே கூட்டும் போது 45 வருது. 15 × 30 450, எண்ணிக்கணும் 45. அப்போ 45 450 அடிச்சு இங்கே 10. அப்போ என்ன கிடைக்குது? ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் ஆகுனா அந்த மின்தடை தொகுதி மின்தடை 10 ஓம் கிடைக்குது. அப்போ இங்கே 5 வோல்ட்டு. அப்போ I = E/R. இப்போ Vங்கிறது 5 வோல்ட்டு, R நம்ம கண்டுபிடிச்ச தொகுதி மின்தடை 10. 5 10 0.5 ஆம்பியர். அப்போ ஆப்ஷன் B தான் கரெக்ட், 0.5 ஆம்பியர். நன்றி.